இனி அடுத்தது நம்ம வந்து கானப்பிரியா மேம் அவங்கள நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இவங்க வந்து ஒரு சீனியர் சயின்டிஃபிக் கன்சல்டன்ட் அண்ட் ரைட்டர். ஸோ இவங்க இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு பிடித்த பாடல் என்ன? எம்எஸ்வி அவர்கள் யாருடைய பாடல்? சிவாஜி கணேசனா அல்லது எம்ஜிஆரான்னு பார்க்கலாம். வணக்கம் கானப்பிரியா மேம். வணக்கம் மேம். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் எம்எஸ் முக்தா ஃபிலிம் குரூப் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அதுவும் என்னோட ஃபேவரேட், நான் எம்எஸ்வி தாத்தான்னு தான் கூப்பிடுவேன். ஸோ என்னோட ஃபேவரேட் தாத்தா பத்தி பேசுறதுக்கு திஸ் இஸ் அ வெரி வண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம். ஐ விஷ் ஹரிதாஸ் அச்சா வாஸ் அரவுண்ட். ஸோ யா, நான் இன்னைக்கு ஐ எம் அ ஃபேன் ஆஃப் எம்ஜிஆர். டிஸ்க்ளைமர், ஐ டோன்ட் நோ, நான் வந்து அவர் இருந்த காலகட்டத்துல நான் பிறந்தது கூட கிடையாது. பட் ஐ எம் அ ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஆக்டிங் ஸ்கில்ஸ், பொலிட்டிக்கல்ஸ், எவ்ரிவேர் ஐ எம் அ ஃபேன் ஆஃப் ஹிம். ஸோ அதனால எம்எஸ்வி தாத்தா அண்ட் எம்ஜிஆர் சாரோட காம்பினேஷன்ல வந்திருக்கிற ஒரு சாங்கை பத்தி தான் நான் வந்து பேச போறேன். திஸ் மூவி ஸ்பேன்ஸ் அபவுட் லைக் 6 decades. 1968ல கண்ணன் என் காதலன் அப்படிங்கிற ஒரு மூவில ஒரு சாங் வரும். இன்ஃபேக்ட் இந்த சாங் வந்து ஐ திங்க் இட் இஸ் ஒன்லி சாங் வேர் எம்எஸ்வி அண்ட் கிரேட் ரைட்டர் ஆலங்குடி சோமு போத் ஆஃப் தெம் ஒர்க்ட் டுகெதர். சிரித்தால் தங்க பதுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். ஸோ இது வந்து பாடினது வந்து டிஎம்எஸ் சார் அண்ட் சுஷீலாமா. இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது என்னன்னா, அந்த அதான் 1960s அந்த டைம்ல வந்து வென் இந்தியன் பிலிம் மியூசிக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு வெஸ்டர்ன் இம்பாக்ட் வந்து தெரியாது நமக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்ததே வந்து எம்எஸ்வி தாத்தா தான். ஸோ இதுல வந்து அக்கார்டியன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவர் ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருப்பாரு. அக்கார்டியன், வயலின்ஸ், லாட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து அழகா அப்படியே சீன் த்ரூ ஆகும். அண்ட் ஃபார் அ சேஞ்ச் வந்து டிஎம்எஸ் சாரோட வாய்ஸ் வந்து அப்படியே சின்ன குரலா கர்ஜிக்காம அப்படியே வெரி சாஃப்டா ஒரு ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் அந்த அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு ட்ரீம்லேண்ட் ஃபீல் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் சாங் பண்ணிடும் கொடுக்கும். அப்படியே. ஆமா, அப்படியே நம்மள அங்க வந்து டிரான்சென்ட் கொண்டு போயிரும். ஏன்னா யூஸ்வலா டிஎம்எஸ் சார்ஸ் வாய்ஸ் வில் பி லைக் வெரி ஸ்ட்ராங் வாய்ஸ். ஆமாமா, ஸோ சிம்மக்குரல் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, சிம்ம குரல் தான் அவரு. ஆனா இதுல வந்து அப்படியே ரொம்ப ரொம்ப மெலோடியஸா, சுஷீலாமாவோட டோனும் இவங்க டோனும் அப்படியே ரொம்ப மெலோடியஸா, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ரிதம் வந்து ஒரு மாதிரி வால்ஸும் கிடையாது, ஃபாக்ஸ் ட்ராக்கும் கிடையாது, ரொம்ப ஒரு மாதிரி ஜென்டிலா அந்த அக்கார்டியன் ஆகட்டும், ஒரு வயலன் ஸ்ட்ரிங் ஆகட்டும், அந்த சங்கதிகள்ல வர ஃப்ளூட் ஆகட்டும், அவ்வளோ ஸ்மூதா கொண்டு வந்திருப்பாரு அவரோட கிளாசிக் அந்த 4x4 பீட்லயே. So this is my all-time favorite, and it is a treat when you watch the classic combo MGR sir and Jayalalitha Amma on screen with these people backing up the music. Such an amazing song. So yeah, நான் இந்த ஈவெண்ட்க்கு வந்ததுக்கு அப்புறம் this song is always there in my playlist, but இந்த ஈவெண்ட் வரும்போது I started listening to it more. And கண்டிப்பா நீங்களும் அதை போய் கேட்டு பாருங்க. All of you who கண்டிப்பா. are ஏன்னா listening to it. அவருடைய ஆர்கெஸ்ட்ரேஷன் மன்னன் இல்லையா? மன்னர் வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன்ல வந்து அவர் Yes. அடிச்சுக்கவே முடியாது. பாங்கோஸா இருக்கட்டும், அக்கார்டியனா இருக்கட்டும், ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் அவர் குடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸும், அந்த கிராண்டியரா இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. அண்ட் ஸ்பெஷாலிட்டி. இது வந்து அந்த கர்நாடிகாவும் அந்த கல்யாணி ராகத்தோட பேஸ்லயும் கொண்டு வந்திருப்பாரு. வெஸ்டர்ன் இன்ஃபியூஷனும் இருக்கும். ஸோ வென் யூ கோ மியூசிக்கலி இன்டு இட், யூ வில் ஃபைண்ட் லேயர்ஸ் ஆஃப் மியூசிக்கல் எலிமெண்ட்ஸ் இன் த லேயர்ஸ். ஹோல் சாங். இட்ஸ் நாட் லைக் புரியுது, ஒன் புரியுது. லைனர்ல சொல்ல முடியாது நம்ம. எக்ஸாக்ட்லி. முடியாது. புரியுது, புரியுது. தேங்க்யூ அதுதான் சோ ஆக்சுவலி மச் நீங்க ஃபார் சொன்ன திஸ். மாரி டெக்னிக்கலாவும் இத நீங்க அப்ரோச் பண்ணலாம். எமோஷனலாவும் பீப்பிள்க்கு. ஏன்னா கர்நாடிக் ராகம் தெரியாம இருக்கிற ஒருத்தங்க கேட்கும் பொழுதும் அவங்களோட மனசையும் போய் டச் பண்றது இல்லையா? ஸோ தட் இஸ் ஹிஸ் ஸ்பெஷாலிட்டி தட் எஸ், எல்லா தரமான பீப்பிள்க்கும் எல்லாருடைய இதுக்கும் அவங்க வந்து ஒரு பாடல்லயே ஆன்சர் இருக்கும். தேங்க் யூ. எக்ஸாக்ட்லி. இந்த இந்த பாடல மியூசிக் பத்தி நீங்க ரொம்ப அப்ரிஷியேட் அழகா பண்ண சொன்னீங்க. முடியும். தேங்க்யூ ம். சோ மச். தேங்க் யூ ஸோ மச் கானப்ரியா. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ நீங்க சொன்ன இந்த பாடல் நீங்க 2 லைன் எங்களுக்காக பாடி காமிக்கிறீங்களா? அந்த பாடல். I am sorry. No, I skip it. பட் யா, நீங்க ஓகே. கண்டிப்பா கேட்டு பாருங்க. கண்டிப்பா கேட்க போறோம். சிரித்தால் ஷூர். தங்க பதுமை பாடல். இவங்க சொன்ன இந்த நுவான்சஸ் வச்சு நம்ம கேட்ட அந்த ஆங்கிள்லயே நம்ம கேட்கலாம். தேங்க் யூ. தேங்க் யூ கண்டிப்பா. மேம்.